வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 2.3 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. A copper wire of cross-sectional area 0.5 millimeter square carries a current of 0.2 ampere. If the free electron density of copper is 8.4 into 10 to the power of 28 meter power minus cube, then compute the drift velocity of free electrons. So question ரொம்ப easy. drift velocity என்னன்னு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காப்பர் ஒயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, அது எவ்வளோ கரண்ட் கேரி பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எவ்வளோ அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? drift velocity Vd is equal to I divided by NEA. இப்போ இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளவு? 0.2 ஆம்பியர். ஆம்பியரில் தான் இருக்குது, அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். என்னோட வேல்யூ எவ்வளவு? 8.4 இன்ட்டு 10 to the power of 28. அதுவும் டைரக்ட் வேல்யூ தான், சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். E அப்படிங்கிறது என்னது? ஒரு எலக்ட்ரானோட மேக்னிடியூட் வேல்யூ 1.6 இன்ட்டு 10 to the power of -19. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கன்ஃபார்மாக இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெமரபுளாக தெரிஞ்சிருக்கணும். தெரியலைன்னா சம்மு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அடுத்து ஏரியா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.5 millimeter ஸ்கொயர்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஏரியா என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஆனால் அது மீட்டரில் இருந்திருக்கணும், மில்லி மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்ரு ஸ்கொயரில் இருந்திருக்கணும், மில்லி மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. அதனால் அதை மீட்ரு ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ மில்லி மீட்டராக மாற்றுறதா இருந்தால் 0.5 இன்ட்டு 10 to the power of -3 இருந்திருக்கும். இது மில்லி மீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறதுனால 0.5 இன்ட்டு -3 இன்ட்டு 10 to the power of -3. ஸோ -3யும் -3யும் -6. அப்படி தான் இங்கே வந்துச்சு. ஸோ மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறத மீட்ரு ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணனால 10 to the power of -6 வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் சேலஞ்சிங் டாஸ்க். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இதுக்கு ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது டினாமினேட்டரில் 10 to the பவர்லாம் தூர விட்டுருங்க, அதை கடைசியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. அதுபோக இந்த 0.2 8.4 0.2 டிவைடட் பை 8.4 இன்ட்டு 1.6 இன்ட்டு 0.5, இந்த 4 வேல்யூவை மட்டும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கக்கூடாது, ரைட்? அது ஹோல் நம்பராக தான் இருக்கணும். அதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம மூவ் ஆக முடியும். அப்போது இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 0.2வை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது என்னவாக மாறும்? 2ஆக மாறும். அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் இந்த 8.4ஐ நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 84ஆக மாறிடும், ரைட்? அதுக்கப்புறம் இப்போ இந்த 1.6 16ஆக மாறணும். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர்லேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரைட்? அதே மாதிரி இந்த 0.5ம் 5ஆக மாறணும். அப்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10ஆல் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்படி பண்ண பிறகு இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 8 2s are 16. மறுபடியும் 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, இங்கே 5 இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 84ஐ 85ஆக மாற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வேல்யூ நம்பர் 1 என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் இங்கே கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 8.4ஐ 8.5ன்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டை நான் என்ன செஞ்சுருக்கேன்? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 1 5 is 5, இங்கேயும் 1 5 is 5, 7 5s are 35.
இப்போ பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டரில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லைனா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு 17 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. நீங்கள் தனியாக இதை கட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் கேன்சல் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஸோ 1/17 இன்ட்டு 1/2. ஸோ 1/17 என்னென்னு பார்க்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூமரேட்டரில் 1 இருக்குது, 1 17ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நார்மல் மெத்தட் படி நம்ம என்ன செய்வோம்? டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு 1 17ஆல் டிவைட் ஆகாது, பாயிண்ட் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கணும், அதுவும் டிவைட் ஆகாது, மேலே ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்புறம் 100ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 17, 5 டைம்ஸ் இருக்கும். 5 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 85 இருக்கும். 7 5 55, மீதி 3, 1 5 5 5 3 8. இப்போ இங்கேருந்து இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 15. அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிடுவோம். இங்கே எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 டைம்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு டைம் பிடிக்கும். 7 8 56, 5 8 13. இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி தான், பண்ணட்டாலும் சரி தான். நியூமரேட்டரில் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் கிடச்சிருச்சு, போதும். 0.058. 1/2 என்ன எழுதுவோம்? 0.5. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், ஆன்சர் வந்துடும். ரைட்? மறுபடியும் இந்த ஸ்டெப்பை அழிச்சிட்டு எழுதுகிறேன். 0.058 இன்ட்டு 0.5. 58ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? 40க்கு 0, மீதி 4, 25 4 29. ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 4, 1 2 3. அப்போ இன்னொரு 0 சேர்த்துட்டு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கிட வேண்டியதான். அப்போ 0.029 எழுதலாமா? ஆன்சர் வந்தாச்சு. 0.029. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 0.03. தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்தாச்சு. 10 to the power என்ன செய்யணும்? எல்லா 10 to the power வேல்யூவையும் நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும். அப்போ 10 to the power of 28 மேலே வரும்போது என்னவாகும்? 10 to the power of -28. அதுக்கப்புறம் -19 என்னாகும்? +19. அதுக்கப்புறம் -6 என்னாகும்? +6. ஸோ எல்லாமே நியூமரேட்டருக்கு வந்த பிறகு பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஃபுல்லாக என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ரைட்? அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வேல்யூலாம் நியூமரேட்டருக்கு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னா 10 to the power of -28 இன்ட்டு 10 to the power of +19 இன்ட்டு 10 to the power of +6. இப்போ பேஸ் ஃபுல்லாக சேமாக இருக்குது. அப்போ பவர்ஃபுல்லாக என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், 10 to the power -28, 19ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 25. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம் -3. தட்ஸ் ஆல். யூனிட் ms பவர் -1 வெலாசிட்டியோட யூனிட் மறக்கக்கூடாது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.